அதாவது கரெக்டா அந்த வளர்ற ஸ்டேஜ்ல அடிக்கிறாங்க, யாரோ அடிக்கிறாங்க. அன்னைக்கும் தனுஷ் பேர் தான் சொன்னாங்க. இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் பேசும்போது தனுஷ் பேர் தான் சொல்றாங்க. என்ன காரணம் சார்? நிச்சயமா ஏதோ ஒரு சம்பவம். ஏன்னா தொடர்ச்சியா நான் கூட வந்து அந்த அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கிட்ட கேட்டேன் வந்து, இந்த படத்துலையும் வந்து அவரு தனுஷ் மாதிரி நடிச்சிருக்காரா அப்படின்னு. என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னாரு வந்து. இல்லைங்க அவருடைய மேனரிசம் அண்ணா இயற்கையா வந்தா என்னென்ன பண்ண முடியும். ஸ்டேஜ்ல கூட தனுஷ் மாதிரி தான் பேசினாங்க. ரஜினிகாந்த் ஒரு சமயத்தில் பீக்ல வளர்ந்தப்போ அவருடைய கால்ஷீட் கிடைக்காதவங்களாம் வெறுப்புல என்ன பண்ணாங்க, நளினிகாந்த்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டின்னு வந்தவொடனே இதோட அவ்வளோதான்டா பெங்களூர் கிளம்ப போறாரு ரஜினிகாந்த் முடிவு பண்ணாங்க. ஆனா நளினிகாந்த் தான் திருத்தணி ஓடி போயிட்டாரு. ஏன்னா அவர் ஊர் வந்து திருத்தணி. நான் இதுவுக்காக சொல்லலை வந்து இன்னாருடைய வளர்ச்சியை இன்னார் தடுக்கணும்ன்ற இது ஒண்ணுமே கிடையாது. நீங்க தாமதப்படுத்தலாம், தடுக்க முடியவே முடியாது அது. அதனால பிரதீப் ரங்கநாதன் இயல்பா அந்த மாதிரி தனுஷ் மாதிரியான ஒரு அந்த உருவ ஒற்றுமை, பாடி லாங்குவேஜ் எல்லாம் வருது. அவர் இயல்பா மாத்திக்கலான்ற நான் வந்து ஏன் அவரை மாதிரி நீங்க காப்பி அடிக்கணும், அவர் ஏன் வெறுப்பாகணும், அவர் ஏன் திரைமறைவில் இது மாதிரியான வேலைகள் பண்ணுவதாக ஒரு வதந்தி ஏன் வரணும், வதந்தியே உண்மையோ. சிவகார்த்திகேயன் அந்த மாதிரியான சம்பவத்தை நடந்ததுனால்தான் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் வந்து. ரைட்டு ஓகே, நிப்போட்டிசத்துடைய மொத்த உருவமா என்னன்னு தெரியல, அவர் வந்து அதை கடந்து போகணும். ஆனால் யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது சினிமாவில் வந்து அப்பட்டமான உண்மை.